உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் டெல்லியில் தொடங்கி இருக்கிறது. டெல்லியில் பிரதமர் மோடி அவர்களுடைய இல்லத்தில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒட்டுமொத்தமாக கூட்டணியை ஆட்சியாக அமைப்பதற்கு தேவையான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. 272 தாண்டி 290 இடங்களுக்கு மேலே அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் பாஜக தனித்து ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இல்லை. கூட்டணியோடு சேர்ந்து நிதிஷ்குமாரோடு சேர்ந்து சந்திரபாபு நாயுடுவோடு சேர்ந்து சிராக் பாஸ்வானோடு சேர்ந்து இப்படி பல தலைவர்களோடு சேர்ந்து தான் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இன்று பாஜக இருக்கிறது. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த முக்கியமான கட்சிகளுடைய ஆதரவு கடிதம் என்பது முக்கியமாகிறது. அந்த ஆதரவு கடிதம் கிடைத்தால்தான் பிரதமர் மோடி 5 ஆண்டு காலத்திற்கு அவர் ஆட்சியில் தொடர முடியும்.
அதே போல நாடாளுமன்றத்தில் அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டணி கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. ஏற்கனவே என்சிபி தலைவர் சரத் பவார் சந்திரபாபு நாயுடுவோடு தொலைபேசியில் பேசினார், நிதிஷ்குமாரோடு பேசினார். இந்தியா கூட்டணிக்கு அவர்களை கூப்பிடுவதற்கான முயற்சி நடைபெறுகிறது அப்படிங்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த 2 பேர் என்ன முடிவு எடுப்பார்கள், என்ன மாதிரியான கோரிக்கைகளை வைப்பார்கள், என்ன மாதிரியான நிபந்தனைகளை போடுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேள்விகளாக இருந்தது. அவர் அத்தனை அமைச்சர் கேட்கிறாரா, இவருக்கு 4 அமைச்சர் வேணுமா, அவருக்கு 5 அமைச்சர் வேணுமா, சபாநாயகர் பதவி கேட்கப்படுகிறதாம் அப்படின்னு காலை முதல் நிறைய ஹேசியங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் முடிவில் தான் அதற்கான ஒரு தீர்க்கமான விடை தெரியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த நிலையில தற்போது கிடைக்கக்கூடிய தகவலின்படி நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இருவருமே ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு கடிதத்தை இதுல வழங்க தயாராக இருப்பதாக அந்த கூட்டத்தில் வழங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது எழுந்திருக்கிறது. அந்த தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் தகவல்களோடு இணைகின்றார். ரமேஷ், 10 அமைச்சர் 4 இணை அமைச்சர் என்னென்னமோ பேசப்பட்டது, நிதி அமைச்சர் கேட்குறாங்க அப்படின்னு, அதெல்லாம் கேட்கலையா? அப்படி என்ன நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறாங்களா 2 பேரும்? நிச்சயமாக பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் டெல்லியில் பிரதமருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய 7 RCR பகுதியில் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தனித்து 240 இடங்களிலும் கூட்டணியாக அந்த கூட்டணி 292 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கான முனைப்புகளில் பாஜக மிக தீவிரமாக இறங்கியிருக்கின்றது. அநேகமாக ஜூன் 8ஆம் தேதி பதவியேற்பு விழா இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. என்னதான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 292 இடங்கள் கிடைத்திருந்தாலும் கூட முறைப்படி அந்த கட்சிகளை அழைத்து பேசி, கட்சி தலைவர்களை அழைத்து பேசி அவர்களிடம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று பாஜகவும் கேட்க வேண்டும். நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்று அந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் உறுதி செய்ய வேண்டும். ஆதரவு கடிதத்தை வழங்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இவர்களுடைய ஆதரவு நமக்கு இருக்கிறது என்று அவர்கள் தைரியமாக ஆட்சி அமைக்க உரிமை கோர முடியும். அந்த அடிப்படையில் தான் கூட்டணி கட்சிகளுடைய இந்த முதற் கூட்டம் என்பது தேர்தலுக்கு பிறகு நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை பீகார் முதல்வரும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான நிதிஷ்குமார், தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு, பீகார் மாநிலத்தை சேர்ந்த லோக் ஜன்சக்தி கட்சியினுடைய தலைவர் சிராக் பாஸ்வான், அதே போல் அதே பீகார் மாநிலத்தில் ஹிந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா கட்சியினுடைய தலைவர் ஜித்தன் ராம் மாஞ்சி, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டேயினுடைய சிவசேனா தலைமையிலான அந்த கட்சியினுடைய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். பவன் கல்யாண் அவர்களும் கூட இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் என்பது ஆலோசிக்கப்படும். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு என்று ஒரு பொதுவான செயல் திட்டத்தை, காமன் மினிமம் ப்ரோக்ராமை வகுப்பது, அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பது கேட்டு பெறுவது, அதே போல் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருங்கிணைப்பாளராக யாரையேனும் நியமிக்கலாமா, இவர்களுடைய ஆதரவு நமக்கு இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நமக்கு கிடைத்துள்ள தகவலின்படி சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசிற்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குகிறோம் என்று இன்றைய கூட்டத்தில் தி லெட்டர் ஆஃப் சப்போர்ட்டை இன்றைய கூட்டத்தில் அவர்கள் வழங்குவார்கள் என்று தகவல் கிடைத்திருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகளும் டிமாண்டும் இருக்கலாம். ஆனால் இன்றைய கூட்டத்தில் இது எல்லோரும் கலந்து கொள்கின்ற ஒரு கூட்டம். இதில் வெளிப்படையாக அதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சிலருக்கு எங்களுக்கு இத்தனை பதவிகள் வேண்டும், இத்தனை அமைச்சர் பதவிகள் வேண்டும் என்று கேட்கலாம். அவையெல்லாம் தனிப்பட்ட முறையில் அந்த கட்சி தலைவர்களை சந்தித்து அங்குதான் பேச்சுவார்த்தை நடைபெறுமே தவிர பொதுவாக எல்லோரும் கூடுகின்ற ஒரு கூட்டத்தில் வெளிப்படையாக இப்படி கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இருப்பினும் நாம் எவ்வாறு இணைந்து அரசை அமைப்பது, நமக்கான பொது செயல் திட்டங்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்படும். சந்திரபாபு நாயுடை பொறுத்தவரை அவர் நீண்ட காலமாக பாஜகவையும் மத்திய அரசையும் வலியுறுத்தி வரக்கூடிய விஷயம் என்பது ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும், ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்து வருகிறார். இந்த கோரிக்கையை முன்வைத்து தான் அவர் 2018ஆம் ஆண்டு பாஜக கூட்டணியில் இருந்தும் கூட விலகினார். பாஜகவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் எல்லாம் கூட கொண்டு வந்தார். அதே போல் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை பொறுத்தவரை அவர் நீண்ட காலமாக பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும், சிறப்பு தொகுப்பாக 40,000 கோடி வழங்க வேண்டும் என்றெல்லாம் தொடர்ச்சியாக அவர் கோரிக்கை விடுத்து வருகிறார். இது குறித்து இன்றைய கூட்டத்தில் அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தேஜஸ்வி யாதவ் கூட சற்று முன்னதாக செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பீகார் மாநிலம் கிங் மேக்கராக உருவாகி இருக்கிறது. எனவே யாருக்கு ஆதரவு கொடுப்பதாக இருந்தாலும் பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு, பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து, அதே போல் பீகார் மாநிலத்தில் முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த 75% இடஒதுக்கீடு இவற்றையெல்லாம் வலியுறுத்த வேண்டும் என்று அவர்கள் தேஜஸ்வி யாதவ் கூறியிருக்கின்றார். அதே கோரிக்கைகளை இன்றைய தினம்
நிதிஷ்குமார் அவர்களும் வலியுறுத்துவார் என்று நாம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே. அதே போல் நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கூட நாங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியில் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறோம். நீங்கள் பாஜகவிடம் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்று கேட்பதற்கான துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா என்று சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்கிறார். எனவே இது குறித்தெல்லாம் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இன்றைய கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகின்றது. இன்றைய கூட்டத்தில் தங்களுடைய ஆதரவை பிரதமர் மோடிக்கு இவர்கள் முறைப்படி வழங்கிய பிறகு பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து எங்களுக்கு இவ்வளவு உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறது என்று தெரிவித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரைட். ஸோ இன்றே அது நடக்கும். இன்றைக்கே அவங்க லெட்டர் வாங்கினோடனே இன்றைக்கே குடியரசுத் தலைவரை சந்தித்து அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோருவார். அதுதான் இன்றைய எதிர்பார்ப்பா? டெல்லி அரசியல் வட்டாரங்களில் இன்றைக்கே அதற்கான முஸ்தீபுகள் இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இன்றைக்கு குடியரசுத் தலைவரை சந்திக்கிறது, அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு 8ஆம் தேதி பதவியேற்பு அப்படிங்கறதா இப்போதைக்கு சொல்லப்படுது டெல்லியில. நிச்சயமாக இதனைத் தொடர்ந்து ஜூன் 7ஆம் தேதி பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் என்பது நாடாளுமன்ற வளாகத்திலே நடைபெற இருக்கிறது காலை 11 மணிக்கு. அந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக பிரதமர் மோடி தேர்ந்தெடுக்கப்படுவார். அது ஒரு சம்பிரதாய ஒரு நடைமுறை. இருப்பினும் இன்றைய கூட்டம் தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகின்றது. ஓகே ரமேஷ், இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த கடிதத்தில் கொடுக்கும்போது அவங்க வந்து வி ஆஃபர் அன்கண்டிஷனல் சப்போர்ட், நாங்கள் வந்து இந்த அரசாங்கத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குறோம் அப்படின்னு தான் கடிதத்தில் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா, இப்போ பேக் சேனல்ஸில் வந்து நிறைய நிபந்தனைகள் வந்து விதிக்கப்படும் அப்படிங்கிறது வாடிக்கை. அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் சரி. நீங்கள் வந்து பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்தை பற்றி குறிப்பிட்டீங்க. ஆந்திரா சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது ஒரு பெரிய போல் இஷ்யூவாகவே இருந்தது. இதை தாண்டி அமைச்சர் பதவிகள், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு நிறைய பதவிகள் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.